சமூக வலைதளங்களின் மூலம் பிரபலமாகி தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகராக வலம் வந்த பிஜிலி ரமேஷ் காலமானார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் பிஜிலி ரமேஷ் இறுதி சடங்கு இன்று மாலை 5 மணிக்கு சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். நடிகர் பிஜிலி ரமேஷ் காலமாக்கியிருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். தமிழ் திரையுலகிற்கு சமூக வலைதளங்களின் மூலமாக பிரபலமானவர் தான் பிஜிலி ரமேஷ். இவர் பல்வேறு யூடியூப் சேனல்கள் நடத்தி வந்து நகைச்சுவை தொடரெல்லாம் பங்கேற்று அதன் மூலமாக இவருடைய வசனத்தின் மூலமாக அவர் பிரபலமானார். பின்னர் தமிழ் திரைப்படங்களில் சிறு கதாபாத்திரங்களை நடிக்க தொடங்கினார். கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு ஹிப்ஹாப் ஆதி நடித்த நட்பே துணை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு நடிகராக அறிமுகமாகி பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார். விஜய் தொலைக்காட்சியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் கோமாளியாக பிஜிலி ரமேஷ் பங்கேற்றார். ஆனால் பாதியிலேயே அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். இந்த நிலையில்தான் காத்து வாக்குல 2 காதல், கோலமாவும் கோகிலா, நட்பே துணை, ஜாம்பி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து வந்தார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தொடர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கும் பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கொரோனா மற்றும் ஊரடங்கின் காரணமாக பட வாய்ப்புகள் அவருக்கு குறைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்கு கேன்சர் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு திரைப்படத் துறையினர் பல்வேறு உதவிகளை அவரது குடும்பத்திற்கும் அவருடைய மருத்துவ செலவிற்குமாக செய்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய இறுதி சடங்கு என்பது மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்று அவரது குடும்பத்தார் தெரிவித்திருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.